மீடியாவையும் சினிமாவையும் திமுக காரங்க மாதிரி யாராலையும் ஹேண்டில் விண்மணில ஆதிக்க வர்க்கத்துக்கு ஆதரவா இருந்தார் பெரியார். அதை அப்படியே மாத்தி அசுரன்ல தீகா காரங்க தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி வெற்றிமாறன் காமிச்சாரு. சட்டப்பேரவை தலைவரா அதிமுகவை சார்ந்த தனபால ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்து புரட்சி பண்ணாங்க. அத மாமன்னன்னு உதயநிதியை வச்சு மாரி செல்வராஜ் படம் எடுத்தாரு. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு இந்திரா காந்தி கால்ல விழாத குறையா வரவேற்ற கலைஞரை எமர்ஜென்சிக்கு எதிரான ஹீரோ மாதிரி சர்பேட்டா பரம்பரையில பேச வச்சாரு. இந்த வரிசையில அரசியல கலக்கிற தந்திரம் தெரிஞ்ச சுதா கோங்காரா சிறப்பா அதை செஞ்சு ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் பராசக்தி. எப்படி ஒரு பிராமண சமுதாய கதாநாயகனா திராவிடர் கொள்கை உள்ளவரா காட்டி சூரரை போட்டு எடுத்தாங்களோ, அதே மாதிரி ரத்தம் சிந்தி மொழி போருக்காக உயிரை விட்டவர்களின் தியாகத்தை நீர்த்து போகிற மாதிரியான அத்தனையும் பண்ணி இந்த படம் வெளிவந்திருக்கு. ஆங்கிலத்துக்கு எதிராக ராஷ்டிர பாஷையா இந்தியாவை இணைப்பதற்காக ஹிந்தியும் உருதுவும் இருக்கணும்னு முதல்ல நினைச்சவரு காந்தி. அதை செயல்படுத்துறோங்கிற பேர்ல சொதப்பி அடிப்படை மொழி உரிமையில கைய வச்சு அட்டகாசம் பண்ணது காங்கிரஸ். அதற்கு எதிராக தனியா நின்னு போராடினது தமிழர்கள். அதை தொடர்ந்து ரிப்பிள் எஃபெக்டா பல மாநிலங்கள்ல போராட்டங்கள் வந்தாலும் இது முழுக்க முழுக்க தமிழர்கள் செஞ்ச போராட்டம். சித்தாந்த மோதல ஹீரோ வில்லன் மோதல் மாதிரி காமிக்கிறப்பவே இந்த படம் நம்ம கூட ஒட்டாம போயிடுச்சு. இதுல அண்ணாவுக்கு மிக நெருக்கமா இருந்தார் கலைஞர்னு போற போக்குல ஒரு இடைச்செருகள் வேற. ஆக மொத்தம் இப்படி மீடியாவும் முக்கால் உண்மையில கால் பாகம் பிராபகண்டாவை கலக்கிற திறமையான டைரக்டர்களையும் கைக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் திமுகவை தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைக்க முடியாது.